ஹாய் வணக்கம், நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. ஹாய் ஹாய். என்ன இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிட்டீங்க, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாகி இருக்கும் டிராகன் திரைப்படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ன புதுசா ப்ரோ? நம்மளும் பண்ணணும் இல்லையா? படத்தோட கதை என்னென்னா, ஸ்கூலில் டாப்பராக வர நம்ம படத்தோட ஹீரோ பேட் பாயாக இருந்தால் தான் கெத்துன்னு நினச்சிக்கிட்டு காலேஜில் போய் 48 அரியர்ஸ் வாங்குறாரு. நல்லா படித்தவனுக்கே இப்போல்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோக்கும் 48 அரியர்ஸு. அவர் வேலைக்கு போகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை செட்டப் பண்ணி தன்னுடைய பேரண்ட்ஸ்லாம் ஏமாத்துறாரு. ஆனால் ஹீரோயின் அப்படி ஏமாற்ற முடியுமா? அது படித்த பொண்ணு இல்லையா? அது உஷாராக என்ன பண்ணிடுது, உன்னோட இருந்தால் எனக்கு செட் ஆகாது, நான் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்குது. ரொம்ப காலமாக லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தன்னை பிரேக்கப் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னை லூசர் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால அது தாங்கிக்க முடியாத ஹீரோ எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு ஐடியா பண்ணுறாரு. ஒரு தப்பு பண்ணுறதால வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்கிற மெயின் டைலாக். அந்த டைலாக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு தப்பு பண்ணி வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுறாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு மேரேஜே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே ஒரு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, லைஃப் சூப்பராக போக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது தான் இன்டர்வல் பிளாக் வருது ஒரு சம்மர் ட்விஸ்டோட. எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணணும், இல்லைனா உன் ஃபேக் சர்டிஃபிகேட்டை போட்டு கொடுப்பேன்னு சொல்லி வர பிளாக் மேலே ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் எப்படி அரியர்ஸை கிளியர் பண்ணாரா, விரும்பின போன கல்யாணம் பண்ணாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. அந்த இன்டர்வல் பிளாக்லேருந்து கதை செகண்ட் ஹாஃப் போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் காமெடி பட்டாசு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் என்னதான் இடவடம் பண்ணாரோ செகண்ட் ஹாஃபில் அது எல்லாம் திரும்ப வந்து சும்மா சுற்றி அடிக்கும். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலாக. அதுவும் அவர் காலேஜ் ரிட்டர்ன் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அந்த குட்டி டிராகனும் இவரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டிலாம் சான்ஸே இல்லைங்க. ரீசெண்டாக இவ்வளோ காமெடியாக இவ்வளோ ஜென்யூனாக ஒரு படத்தை நான் பார்த்த மாதிரி ஞாபகமும் கூட எனக்கு இல்லை. ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, லவர் பாய், ரெஸ்பான்சிபிளான குடும்ப பையன், ஹார்ட் ஒர்க்கரு, இப்படி நிறைய லேயர்ஸ் இருக்க ஒரு கேரக்டர். அதை அட்டகாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. காமெடியும் அவருக்கு சூப்பராக வருது, எமோஷன் சூப்பராக வருது. செகண்ட் ஹாஃபில் பிரின்சிபல்கிட்ட சவால் விட்டுட்டு முறைச்சிட்டு வந்துட்டு திரும்ப பிரின்சிபல்கிட்டே போகிற மாதிரி இருக்க அந்த சூழ்நிலை அவர் நடிப்பாக இருப்பாருங்க. அதுலேயும் அவரே பெல்ட்டில் அடிச்சுக்குவார். ஐயோ, அந்த சீனில் செம்ம காமெடியாக இருந்துச்சு. அப்படி காமெடி பண்ணுறவர் கடைசி அந்த 15 நிமிஷத்தில் அந்த எமோஷன்ஸை சூப்பராக காமிச்சிருவார். எஸ்பெஷலி தன் அப்பா கிட்ட பேசுகிற அந்த லாஸ்ட் சீன்லாம் வேற லெவல். படத்தில் எக்கச்சக்க கேரக்டர்ஸ், ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது குட்டி டிராகனாக வந்த ஹர்ஷத் கான் தான். செகண்ட் ஹாஃபில் சர வெடிக்கிறது இவர் தான். இவர் வந்த பிறகு படம் போகிறதே தெரியாத அளவுக்கு செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ தான் பண்ணுற தப்பெல்லாம் அவருக்கு உணர்த்துறதுக்காக அதே கேரக்டர் ரிப்ளிகேட் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃப் அந்த குட்டி டிராகன் இறக்குன ஐடியாலாம் டேரக்ட் செம்ம கலப்புறாரு. அது ஹீரோ ஒருத்தர் சொல்லுவார், இவனை பார்த்தா எனக்கே விருப்பாகுது, அப்போ நான் எப்படி எடுத்துருப்பேன்றதா ஹீரோ சொல்லுவார் இல்லையா? அந்த சில செம்ம ஹைலைட் இந்த படத்தில். இன்னொரு கேரக்டர் மிஷ்கின், வழக்கமாக கண்ணை உருட்டி ஒரு மாதிரி பயங்கரமாக வில்லனிக்காக அவரை பார்த்து பழகிற நமக்கு இந்த படத்தில் அவரோட கேரக்டரைசேஷன் செம்ம லெவல். ஆக்சுவலாக மிஷ்கின் இப்படி நடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தார். இன்னொரு கேரக்டர் அனுபமா பரமேஸ்வரன், ஹீரோக்கு எக்ஸ்லவராக வராங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ க்யூட் ஆக்டிங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் லவ்வர் இருக்கவங்களாம் கூட நமக்கு இப்படிலாம் ஒரு எக்ஸ்லவர் இருக்க மாட்டான்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்க நடிச்சிருப்பாங்க. லவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒருத்தனை வெறுக்கிறதுக்காக இல்லை. ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு அவன் நம்மளை விட்டு பிரிஞ்ச பிறகு அவனை வெறுக்கிற மாதிரி நம்மளால் எப்படி பேச முடியும்? அவனை லவ் பண்ணுறான்னா அவன் நல்லா இருக்குன்னு நினச்சது எல்லாருமே நடப்போம் இல்லையா? அந்த எமோஷனை கடத்துகிற அளவுக்கு அந்த கேரக்டரை சூப்பராக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனில் சொல்லுவான், ஐயோ உனக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஒரு ரியல் கேர்ள் ஃப்ரெண்டா, எப்போ பார்த்தாலும் கரெக்டாக வந்து நின்றுறாளேன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஹீரோட கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வழக்கமாக எல்லா படங்கள்லையும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்ட் யாரை காட்டினாலும் ரொம்ப டாக்ஸிக்காக காட்டுவாங்க. கரெக்ட். பட் இந்த படத்தில் ரொம்ப பாசிட்டிவாக காட்டியிருக்காங்க. இட்ஸ் அ குட் சைன். கௌதம் வாசுதேவன் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் போலீஸாக காட்டாமல் இருந்ததுக்கே நம்ம டேரக்டருக்கு பெரிய சல்யூட் வைக்கணும். கௌதம் வாசுதேவனும் அவர் வர போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில். எல்லாரையும் தாண்டி ஹைலைட்டாக நிற்கிறது ஜார்ஜ் மரியன். அவங்க அப்பா கேரக்டர் அவர் வராரு பாருங்க, செம்மங்க, கிளாஸுங்க. அது ஆக்சுவலாக அவர் கேரக்டரைசேஷனும் ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு, அவர் ஆக்டிங் ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல். இப்படிலாம் ரியல் லைஃப்பில் இல்லையடாங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ண வச்சார் அந்த கேரக்டர். அதுலேயும் அவர் ரொம்ப அப்பாவியாக இருந்தாலும் தன்னோட குழந்தை மேலக்க பாசத்தில் உள்ள நியாயத்தை சொல்லும் போது நமக்கே இல்லை சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் படத்தோட கதையை செட் பண்ணுறதுக்காக அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறைய லீட் கொடுத்துட்டே போவாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த லீடை ஒன்றா உடச்சிட்டே வருவாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்கை ஒரு ஜாலியான படத்துக்கு யூஸ் பண்ணதுனாலே அஸ்வத் மாரிமுத்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரோ
சீன் பை சீன் அது அப்படியே செகண்ட் ஹாஃபில் வேறு டைமென்ஷனில் வேறு ஃப்ளேவரில் காட்டுவாங்க பாருங்கள். அட்டகாசம் இந்த படத்தில். ரைட்டிங் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். ஸ்க்ரீன் பிளே அட்டகாசமாக எழுதியிருந்தாலும் அந்த ஃபன்னை படத்துலேயும் காமிச்சது தான் டேரக்டரோட மேஜிக். இந்த படம் டான் 2ன்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. இந்த படம் டான் 2 கிடையாது. டான் படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற சில ஒற்றுமைகள் என்ன, படம் காலேஜ் நடக்கிற ஸ்டோரியாக இருக்கிறது. ஹீரோ கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் சுற்றுவார். ஹீரோவுக்கும் பிரின்சிபலுக்கும் பிரச்சனை வரும், இவ்வளோதான். ஆனால் டானில் காமிச்சது டாக்ஸிக் லெவல். இது ரொம்ப ஃபன்னியாக போகும். படத்தில் லாஜிக் ஓட்டு எது இருந்தாலும் இந்த படத்தில் அவங்க பண்ணுற ஃபன்னுக்கு எனக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி மட்டுமே க்ளோரிஃபை பண்ணிட்டு போகிற படம். செகண்ட் ஹாஃபில் ஹீரோ பண்ண தப்பை அவருக்கு மட்டும் புரிய வைக்காமல் நம்மளுக்கும் புரிய வைக்கிற மாதிரி சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ். தப்புன்னு ஒத்துக்கிற இந்த படத்தை எவ்வளோ பாராட்டினாலும் தப்பு இல்லைங்க. ஃபுல்லாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செம்ம மெசேஜோட முடிக்கிற டேலண்ட். அந்த மெசேஜ் சொல்கிறது கூட சமுத்திரக்கணி நம்மக்கிட்ட வந்து லைஃப்னா என்னன்னு தெரியுமா, வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாமல் படத்தோட கேரக்டர்ஸ் வச்சு அவங்களோட பார்வையிலேயே நம்மளுக்கு அந்த விஷயங்களை புரிய வைக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சுங்க. தமிழ் படங்கள்லாம் ஒரு காலத்தில் இப்போ தான் இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாக போகும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் படம் பார்க்கும்போது. அந்த என்டர்டெயின்மெண்ட்டு இப்போலாம் வர படம் ரொம்ப மிஸ் ஆகி ரொம்ப வயலன்ஸ், அடிதடி, வெட்டு குத்து, போதை மருந்து, ஐட்டம் டான்ஸுன்னு இப்படியே போய் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. ரீசன்ட் டைம்ஸில் வந்த படங்களில் இது ரொம்ப பெஸ்ட்டான மூவி என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்ட். ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. இந்த படத்தை பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்னோட பதில், சார் அது சொன்னால் உங்களுக்கு புரியாது சார், போய் படத்தை பாருங்கள். அதே தான். இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. பாய் பாய் பாய்.